மல்லிகார்ஜுனன் என்று சொல்லப்படுகின்றது. ஆந்திரா மாநிலத்திலே இருக்கு 3 லிங்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்றது. இது ராமேஸ்வரம். இதில் 2 லிங்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயம் விஷ்ணு பார்வதி பாண்டவர்களுடன் இருந்து பெரிய அளவு வரை அவர்கள் கொண்டு போய் வாசிக்கலாம். வீட்டிலே பாம்பு காட்டப்பட்டிருக்கின்றது. எல்லா பாவங்களையும் செய்து போட்டு மகிமையை சகலரும் அறிந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் இருக்குது. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வற்றாப்பளைக்கு வந்திருந்தோம். வற்றாப்பளைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சோமநாதர் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டு ஒரு இதுகள் இருக்குது. இது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த மைக்கை வச்சுக்கொள்ளுங்க. சோமநாதர் என்று இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. இதை பற்றி என்ன விஷயம் சொல்லுங்கள். இது வந்து இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் முதலாக கட்டப்பட்ட சிவாலயம். இந்த ஆலயம் வந்து பல தடவைகள் இடிக்கப்பட்டு இப்போ இருக்கிறது ஒரிஜினலான சோமநாதர் இல்லை. சிவனை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே 12 பாரதத்தின் மகிமை வாய்ந்த வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்த லிங்கங்கள் வச்சிருக்கிறோம். அதில் முதலாவதாக இந்த சோமநாதர் ஆலயம் வைக்கப்பட்டிருக்கின்றது. சோமநாதர் ஆலயத்தின் சிறப்பியல்பு என்னென்றால், இறைவன் சிவன் பரமாத்மா வந்து ஆத்மாக்களுக்கு முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கறதுக்காக ஆன்மீக ஞானம் என்ற சோம ரசத்தை கொடுக்கறதால அவருக்கு வந்து சோமநாதர் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடையாளமாகத்தான் இந்த லிங்கம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்போ எங்க இருந்து கொண்டு வந்தது? இது எல்லாமே பாரதத்தில இருந்து கொண்டு வந்தது, இந்தியாவில இருந்து. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிங்கம் இருக்குது. ஓகே, உள்ளே இப்படி உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தோம் என்றால் ஓகே, இது உள்ளுக்குள்ளையும் வந்து வேறு லிங்கங்கள் இருக்கின்றன. இது வந்து மல்லிகார்ஜுனன் என்று சொல்லப்படுகின்றது. ஆந்திரா மாநிலத்திலே இருக்கின்ற லிங்கம். கடவுள் வந்து தூய இல்லற பாதையை ஸ்தாபிக்கிறதால அவருக்கு வந்து மல்லிகார்ஜுனன் என்ற பெயர் இருக்கின்றது. அடுத்ததாக மத்திய பிரதேசத்திலே இருக்கின்ற மகா காளேஸ்வரர் என்ற லிங்கம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சிவனுடைய ஒரு தெய்வீக லீலை என்று சொல்லலாம். ஸோ சிவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், இந்த பிரதேசத்தில் இருக்கிற அந்த மகா காலன் அசுரனை வந்து அழித்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அதன் ஞாபகார்த்தமாக இந்த மகா காளேஸ்வரர் என்ற லிங்கம் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மத்திய பிரதேசத்திலே ஓங்காரேஸ்வரர் என்ற லிங்கம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இது நர்மதா நதிக்கரையிலே மந்தாட்ட மலையிலே இருக்கின்றது. சிவன் வந்து ஓம் என்பதன் அந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதால ஓம்காரேஸ்வரர் என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இமயமலையிலே இருக்கின்ற கேதாரிநாதர் என்ற லிங்கம். இந்த ஆலயம் விஷ்ணு பார்வதி பாண்டவர்களுடன் தொடர்புடைய பல வரலாறுகளை கூறுவதாக அமைந்திருக்கின்றது. ஓகே, இப்படி தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் அடுத்ததாக பீமா சங்கர் என்ற லிங்கம். இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்றது. பீமாசுரனை சிவன் அளித்த ஒரு வரலாறு இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது இந்த லிங்கத்தின் மூலமாக. அடுத்ததாக இது ராமேஸ்வரம். இதில் 2 லிங்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ராமாயணத்துடைய தொடர்புடைய கதையை கூறுகின்றது. அதாவது ராமர் வந்து ராவணனை வதம் செய்துவிட்டு அந்த தோஷத்தை நீக்குவதற்காக வந்து ஒரு லிங்கம் செய்து வைக்க சொல்லி சொன்னதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அதை குறிப்பதாக அடுத்தது அனுமான் கொண்டு வந்த லிங்கம். 2 லிங்கங்கள் வந்து இதிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக மகாராஷ்டிராவில் இருக்கின்ற கிருஷ்ணேஸ்வரர் என்ற லிங்கம். ஸோ இந்த லிங்கமும் வந்து ஒரு புராதன லிங்கம் தான். இங்கே தான் குசுமாவதி என்ற பக்தையின் இறந்த மகனை சிவன் உயிர்ப்பித்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் வைத்தியநாதர். அடுத்தது வைத்தியநாதர்.
வைத்தியநாதர் என்ற லிங்கம் வந்து பாருங்க, பொதுவாக இறைவன் வந்து ஒரு வைத்திய தொழிலையும் செய்கின்றார். நாங்கள் பொதுவாக உடலுக்கு நோய் வந்து என்று சொன்னா வைத்தியர்மார்கிட்ட போவோம். இங்கே ஆத்மாக்களுக்குரிய வருத்தத்தை தீர்க்கக்கூடியவராக சிவன் இருக்கின்றதால் அவருக்கு வைத்தியநாதர் என்ற பெயரும் இருக்கின்றது. அப்படியே தொடர்ந்து பார்த்தோம் சொன்னால் நாகேஸ்வரர் என்ற லிங்கம் குஜராத்திலே இருக்கின்றது. துவாரகா என்ற இடத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. நாகேஸ்வரர் என்று சொல்றது ஒரு நாகத்தை போன்றிருக்கின்ற நஞ்சுகளை ஆத்மாவில் இருந்து எடுக்கிறதால, நஞ்சு என்று சொல்றது ஆத்மாவில் இருக்கிற விகாரங்கள், அந்த விகாரங்களை வந்து நீக்குபவர் சிவன் என்றதால இந்த பெயர் வந்திருக்கின்றது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து விஸ்வநாதர் ஆலயம், இது உத்தரப்பிரதேசத்திலே வாரணாசி கங்கையிலே அமைஞ்சிருக்கின்றது. இந்த லிங்கமும் வந்து திடீரென்று பூமியில் இருந்து மேற்பரப்பில் இருந்து தோன்றியதாக ஒரு வரலாறு கூறப்பட்டிருக்கின்றது. காசி விஸ்வநாதர் என்று சொல்கிற நேரத்தில் வந்து பொதுவாக பக்தர்கள் எல்லாம் போவாங்க, காசியில் வந்து தங்களை அர்ப்பணிக்கிறதாக போவாங்க. ஒரு விசேஷமான ஒரு லிங்கம் இது. விஸ்வநாதர் ஆலயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது திரியம்பகேஸ்வரர் என்ற லிங்கம். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் வந்து 3 லிங்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதெண்ட சிறப்பை பற்றி சொல்ல இது லிங்கங்களை பார்க்கறதுக்காக அதிக பக்தடியார்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். கடைசியாக நீங்க பார்க்கிறது திரியம்பகேஸ்வரர் என்ற லிங்கம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிறிதாக 3 லிங்கங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்தவர் என்ற முறையில சிவபெருமானுக்கு வந்து திரியம்பகேஸ்வரர் என்ற ஒரு சிறப்பியல்பு இருக்கிறது. ஓகே, இப்போ இந்தியாவில் இருக்கிற அதிக அளவிலான அந்த ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கங்கள்லாம் ஒரு இடத்தில் ஒருமிச்சு வற்றாப்பளை ஆலயத்தில் வந்து பக்தர்கள் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய. பொதுவாக பாரதத்துக்கு வந்து இந்த காலத்தில் பணம் செலவழித்து போய் பார்க்கறதுன்றது நடக்காத காரியம். அதுக்கு ஒவ்வொரு லிங்கங்களும் ஒவ்வொரு பிரதேசத்திலே தூர இடங்கள்ல இருக்கின்றது. அதால நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து வற்றாப்பளை அம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்யறதால எல்லா பக்தர்களும் வந்து தரிசனம் செய்யறதுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் இங்கே ஒரே இடத்திலே வைத்திருக்கின்றோம். பக்தர்கள் அதுக்கான பலனை பெறக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக உண்மையிலே இப்போ இந்த இவ்வளோ விஷயங்களையும் இந்த இடத்துல ஒருமிக்கிறதுக்கு ஒரு குழுவாக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது எந்த அமைப்பினரானது? பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் என்ற அமைப்பு. நாங்கள் ஏற்கனவே இலங்கையிலே 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே இந்த லிங்கங்கள் வைத்திருக்கின்றோம். 13 வருடங்களாக இதை செய்து வருகின்றோம். 2013 முதலிலே கொழும்பு கொட்டகைனா நிலையத்திலே வைத்திருந்தோம். அதன் பின்னர் பல்வேறு மாவட்டங்களிலேயும் நாங்கள் இந்த மாதிரி திருவிழாக்கள் வர்ற நேரங்களில் நாங்கள் இதை வைப்பது வழக்கம். ஓகே ஓகே, தகவலுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக இங்கே ஒரு ஆன்மீக விளக்கம் ஒரு சிறியதாக படங்கள் மூலம் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். அதுவும் கூட மக்களுக்கு பிரயோசனமாக இருக்கின்றது. வேறு வேறு அம்சங்களும் நாங்கள் இந்த இடத்துல வைத்திருக்கின்றோம். அதை பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நாங்கள் லிங்கங்கள்லாம் பார்த்துட்டு இப்படி வந்துட்டோம். உங்களால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், சிவன் வந்து எங்களுக்கு முக்தி ஜீவன் முக்திக்கான ஒரு வழியை காட்டுகின்றார் என்று சொல்லி அதற்கு தேவையான நாங்கள் எவ்வளவுக்கு இறைவனிடம் பக்தி செய்கின்றோமோ அந்த அளவுக்கு பக்திக்கு கிடைக்கின்ற பலன் தான் இந்த ஞான மார்க்கம் என்று சொல்றது. சரியை கிரியை ஞானம் யோகம் ஞானம் என்ற வழியில வந்து நாங்கள் இந்த மார்க்கத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஞானம் என்பது, அதாவது பாருங்க, இந்த உடல் வந்து நாங்கள் உடல் மூலமாக எவ்வளவோ காரியங்களை செய்கின்றோம். ஆனால் இந்த உடல் எவ்வாறு இயங்குகின்றது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் உடலை இயக்குறதுக்கு ஒரு சக்தி தேவை இல்லையா? அந்த சக்தி தான் நாங்கள் உயிர் என்று சொல்கின்றோம். இங்கே இது வந்து எலும்பு சதைகளாலான வெறும் சடப்பொருள். ஆனால் இந்த சடப்பொருளை இயக்குறதுக்காக ஒரு சக்தி வந்து இந்த நெற்றியின் புருவ மத்தியில் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் உயிர் அல்லது ஆன்மா என்று சொல்கின்றோம். இது சின்னஞ்சிறிய ஒரு ஒளிப்புள்ளி, கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சுமமான புள்ளி ஆக எல்லா மனித உருவங்கள்லையும் இந்த ஆன்மா இருக்கின்றது. இந்த ஆன்மா தான் இந்த உடலை இயக்குகின்றது. இந்த ஆன்மா தனித்து இயங்க முடியாது. உடலிலே சேரும் பொழுதுதான் இந்த ஆன்மாவால் இயங்க முடியும். கண்கள் மூலம்
மூலமாக பார்க்கின்றோம், காதுகள் மூலமாக கேட்கின்றோம். இந்த உடல் அங்கங்களை பயன்படுத்தி நாங்கள் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மாவிலே 3 பகுதிகள் இருக்கின்றன. மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்று சொல்வது. மனதிலே எண்ணங்கள் உற்பத்தி ஆகின்றன. அது நல்ல எண்ணங்களாக இருக்கும் பொழுது ஆன்மாவுக்கு சக்தியை கொடுக்கின்றது. தீய எண்ணங்களாக இருக்கும் பொழுது ஆன்மாவில் இருந்து சக்தி வெளியேற்றப்படுகின்றது. புத்தி என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த எண்ணங்கள் உருவாகின பிறகு புத்தி தீர்மானங்களை எடுக்கின்றது. தீர்மானங்கள் எடுத்த பின்னர் நாங்கள் செயல்படுத்துகின்றோம். செயல் செய்யும் பொழுது எல்லாமே எங்களுடைய ஆன்மாவிலே வந்து பதிவாகின்றது. இதைத்தான் நாங்கள் ஞாபகத்தடம் என்று சொல்லுவோம் இல்லையா? நாங்கள் எத்தனை வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் என்ன செயலை செய்தாலும் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஆளோட கதைச்சா ஞாபகம் இருக்கிறது. எப்படி ஞாபகம் வருதுன்னு சொன்னால் அதில் ஒரு பதிவு இருக்கிறதால. ஆன்மா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருலேயுமே நல்ல குணங்கள் இருக்கின்றன. அன்பு, அமைதி, சந்தோஷம், இந்த நல்ல குணங்கள் இருந்தாலும் எங்களுக்குள்ள வந்து கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், எரிச்சல் வருது. இந்த தீய குணங்களும் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் அது எங்களுடைய குணங்கள் அல்ல. இப்போ நாங்கள் வந்து இங்கே ராஜயோக தியானம் என்று சொல்லி ஒரு இலகுவான தியானத்தை கற்பிக்கின்றோம். அதுக்கு அடிப்படையாக இருப்பது தான் இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த ஞானம். இதை அடிப்படையாக வச்சு நாங்கள் தியானம் செய்கின்றோம். இதில் ஒரு காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கிறாரு. அந்த டிரைவர் வந்து இந்த காரை இயக்குகிறார். அதே போன்று இந்த உடலிலே இருக்கின்ற இந்த உயிர் என்ற ஆன்மா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றதை நாங்கள் இங்கே காட்டுகின்றோம். ஓம் சாந்தி என்பது நான் ஒரு அமைதியான ஆத்மா என்பதை குறிக்கின்றது. அடுத்ததாக உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழியாது. அது மாதிரி உடலுக்கு எங்களுக்கு அப்பா இருக்கிறாரு. ஆத்மாக்கு உரிய அப்பாவை தான் நாங்கள் இங்கே பரமாத்மா என்று சொல்கிறோம். நாங்கள் எல்லா லிங்கங்கள்லையுமே பார்த்த ஒரு விஷயம், 3 கோடு போட்டு நடுவில் ஒரு பொட்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த பொட்டு தான் பரமாத்மா ஒரு புள்ளி வடிவமானவர் என்றை குறிப்பதற்காக அதிலே காட்டப்பட்டிருக்கின்றது. ஸோ எல்லாருக்கும் வந்து கடவுளாக இருக்கக்கூடியவர் சிவ பரமாத்மா. சிவன் என்பது ஒரு காரண பெயர், அதாவது எல்லாருக்கும் நன்மை செய்பவர் என்பதன் அடையாளமாக அது வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் எப்பொழுதும் சிவனாக இருப்பதால் சதாசிவன் என்ற பெயரும் கூட இருக்கின்றது. இதிலே ஒவ்வொரு கதிர்களாக காட்டப்பட்டிருக்கின்றது. பரமாத்மாவின் திவ்ய குணங்களை காட்டியிருக்கின்றோம். அதாவது ஆன்மா பிறப்பு இறப்புகளுக்கு உட்படக்கூடியது, பரமாத்மா பிறப்பு இறப்பு அற்றவர். நாங்கள் கடவுள் என்று சொன்னாலும் கடவுளை வந்து எங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஒரு உறவு முறைக்குள்ள கொண்டு வரோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இங்கே வந்து பூமியில் இருக்கிறோம். என்ன ஒரு கஷ்டம் வரைக்கலே கடவுளே என்று சொல்லி மேலே தான் பார்க்குறோம் இல்லையா? ஏனென்றா இறைவன் இருக்கிற இடம் வந்து மேலே என்பது ஆத்மாவுக்கு நன்றாகவே தெரியும். அந்த அனுபவம் இருக்கின்றது. இந்த பூமியிலிருந்து எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பாலே ஒரு உலகம் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் பரந்தாமம் அல்லது ஆத்மலோகம் என்று சொல்லுவோம். இங்கே தான் சிவ பரமாத்மா வாசம் செய்கின்றார். ஆத்மாக்களின் உண்மையான இடமும் கூட இந்த இடம்தான். இங்கிருந்து தான் நாங்கள் பூமிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய செயல்களை செய்கின்றோம். இந்த இடத்துக்கு தான் எல்லோருமே செல்ல விரும்புவார்கள். இந்த இடத்துக்கு பரலோகம், பிரம்மலோகம், ஆத்மலோகம் என்று பல பெயர்கள் வந்து காட்டப்பட்டிருக்கின்றன. மற்றது ஒரு இந்த காலச்சக்கரத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இறைவன்ற படைப்பில் வந்து எப்படி நாங்கள் இரவு பகல் மாறி வருதோ அதே மாதிரி இதே பூமியில் வந்து சந்தோஷமான ஒரு காலம், துன்பமான ஒரு காலம் வந்து மாறி மாறி ஒரு சக்கரம் போல சுற்றி கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இங்கே காட்டியிருக்கின்றோம். ஆரம்பத்திலே ஒரு சொர்க்கமாக சந்தோஷ பூமியாக இருந்த இதே உலகம் இப்பொழுது துன்பம் நிறைந்து ஒரு ஆள் நரகமாக, கலியுகமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வேளையிலே சிவ பரமாத்மா பூமியிலே அவதாரம் செய்து மக்கள் எல்லோரையும் தனது குழந்தைகளை துன்பத்திலிருந்து விடுதலை செய்து அவர் ஜீவன் முக்தியை அளிக்கின்றார் என்பதை இந்த படம் காட்டுகின்றது. அடுத்தடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு தேவைப்படுவது ஆன்மீக சக்திகள். இதிலே பிரதானமாக 8 சக்திகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இதிலே உதாரணமாக ஒரு ஆமையை எடுத்துக்கொண்டால், இந்த ஆமை வந்து புலன்களை தேவையில்லாத நேரத்தில் புலன்களை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்து தன்னை பாதுகாத்து கொள்ளும். அதனால் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியதாக இருக்கின்றது. இது எதை குறிக்கின்றது என்றால் எங்களுடைய புலனடக்கும் சக்தி. எங்களுடைய 5 புலன்களும் வந்து கட்டுப்பாட்டில் இருந்தது என்று சொன்னால் நாங்கள் தேவையில்லாமல் இந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள மாட்டோம். எல்லாருக்கும் தேவை அமைதி, சந்தோஷம். எனவே புலன்களை கட்டுப்படுத்துகின்ற சக்தி, சகித்து கொள்கிற சக்தி. ஒரு மாமரம் எப்படி கல்லெறிஞ்சாலும் அது கொடுக்குற கனிகள் வந்து இனிமையாக இருக்கின்றதோ அதே போல் எங்களோட வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்கிற ஒரு சக்தி, அனுசரித்து கொள்கிற சக்தி அல்லது ஏற்றுக்கொள்கிற சக்தி. 5 விரலும் ஒரு மாதிரி இல்லை, ஆனால் 5 விரலுமே முக்கியம் இல்லையா? ஸோ எல்லாரையும் வந்து நாங்கள் அவங்களா ஏற்று அனுசரித்து போகிற ஒரு சக்தி. இது வந்து பிரித்தறிகிற சக்தி. இது புத்தியோட தொடர்பு பட்டது. புத்தி வந்து தூய்மையாக
சுத்தமாக தெளிவாக இருந்தது என்று சொன்னால் எங்களால் எந்த ஒரு சூழ்நிலையையும் பிரித்தறியக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னர் சரியான தீர்மானத்தையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எந்த பிரச்சனைகள் சவால்களுக்கும் எதிர்கொள்கிற சக்தி என்ற இறைவன் எங்களோட கூட இருக்கிறார், சர்வசக்திவான். ஸோ அந்த உணர்வு எங்களுக்கு, அந்த சக்தி இருக்குமா இருந்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடினால் கூட எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். இது எல்லாரும் ஒத்துழைச்சா ஒரு மலையை கூட நகர்த்தலாம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு ஈஸியாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும், இஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ இது ஒத்துழைக்கிற சக்தியை குறிக்கிறது. இங்கே பக்தர்களுக்காக செய்கின்ற இன்னொரு விஷயம், யாக குண்டம் என்ற ஒரு இது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நெருப்பில்லாத யாக குண்டம். பொதுவாக ஒரு யாகத்தில் எல்லாரும் ஸ்வாகா சொல்லி அர்ப்பணிப்பாங்க இல்லையா? இங்கே நாங்கள் செய்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் இங்கே பேப்பர் பென் கொடுக்கின்றோம். ஸோ வருபவர்கள் இறைவனிடம் தங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடியதாக, அவர்களுக்கு மனதில் இருக்கிற பாரத்தை இறக்குவதாக இருந்தால் அவர்கள் இதிலே எழுதி இந்த பெட்டியிலே போடலாம். அப்போது அவர்களுடைய குறைகள், சுமைகள் லேசான மாதிரி ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக. அடுத்ததாக நாங்கள் இங்கே ஒரு தியான அறை ஒன்று வைத்திருக்கின்றோம். இந்த தியான அறையிலே பரமாத்மாவின் படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே வருகின்ற பக்த அடியார்களுக்கு நாங்கள் ஒரு ஆடியோ ஒன்று ப்ளே பண்ணுவோம். அதை கேட்டுக்கொண்டு அவர்கள் மௌனமாக இருந்து இறைவனை தியானித்து விட்டு செல்லலாம். அடுத்ததாக இங்கே நாங்கள் புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. 3 மொழிகளிலையும் தேவையான புத்தகங்கள் சிறிய அளவில் இருந்து பெரிய அளவு வரை அவர்கள் கொண்டு போய் வாசிக்கலாம் வீட்டிலே. அடுத்து இங்கே நாங்கள் இது நற்குணங்களின் மரம் என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையான நல்ல குணங்கள். ஸோ வருபவர்கள் ஏதாவது ஒரு இலக்கத்தை அவர்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இதில் காந்தம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இதில் ஏதாவது ஒரு இடத்துல அது போய் பின் பண்ணும். அந்த இடத்துல இருக்கிற நற்குணம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படுகின்றது. இதில் இருக்கின்றது 81 நற்குணங்கள். மற்றது இங்கே வருகின்ற எல்லோருக்குமே நாங்கள் ஆசீர்வாத அட்டைகளும் கொடுக்கின்றோம். ஆமாம். ஆன்மீகத்தலமான இடத்துல இருக்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. உங்களோட இந்த அமைப்பு பற்றி இருக்கு. இந்த அமைப்புக்கு பேர் பிரம்மா குமாரிகள் ராஜயோக நிலையம். இது எங்களுடைய தலைமையகம் இருக்கின்றது இந்தியாவிலே மவுண்ட் அபு என்ற இடத்திலே, ராஜஸ்தான் மாநிலத்திலே அமைந்திருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே 10,000க்கும் மேற்பட்ட கிளை நிலையங்களை கொண்டு இயங்கி வருகின்றது. இலங்கையிலும் கூட தெஹிவலையிலே இதன் தலைமை காரியாலயம் அமைந்திருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே கிளை நிலையங்கள் அமைந்திருக்கின்றன. இங்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற தியானத்தின் பெயர் ராஜயோக தியானம். இது இலகுவாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட எல்லா வகையினருக்கும் அவங்களுக்கு ஏற்ற முறையில் பிரயோசனமாக இருக்கும். இப்போ உதாரணமாக மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியிலே ஒரு மன ஒருமைப்பாட்டை அதிகரித்துக் கொள்வதற்கு மாணவர்களுக்கு உதவி செய்யும். அதே நேரத்தில் இன்றைய இளம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல தவறான பாதைகளிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். போதை வஸ்து பாவனை, மற்றது தவறான சகவாசங்கள், இதன் மூலமாக இளைய சமுதாயம் இன்று சீரழிந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த தியானத்தை பயில்கின்ற இளம் சமுதாயத்தினர் கண்டிப்பாக அவர்களின் நேரிய பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குவதற்கும் நல்ல ஒரு வழியிலே செல்வதற்கும் அவர்களுக்கு உதவி செய்யும். வீட்டில் இருக்கின்ற தாய்மாரை பொறுத்தவரையில் ஒரு குடும்பத்தை சமாளித்து போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய சகித்து கொள்கிற சக்தி, பொறுமை சக்தி எல்லாம் தேவை. அது எல்லாமே இங்கே கிடைக்கும். அதை மாதிரி வேலைக்கு போகிறாக்களுக்கு வேலை இடத்துல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுகள் எல்லாத்துல இருந்தும் ஒரு லேசாக மனதை அமைதியாக லேசாக வச்சுக்கொள்றதுக்கு இந்த தியானம் உதவி செய்யும். நாங்கள் இங்கே செய்கிற செயற்பாடுகள் எல்லாமே இலவசமாக சேவை அடிப்படையில் தான் செய்து கொண்டிருக்கிறோம். என்ற ஏழை மக்களும் பலன் பெறணும். எந்த செயற்பாடுகளும் பிரம்மகுமாரிஸில் ஒரு இலவசமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாராவது வேண்டுகோள்கள் விடுத்தால் நாங்கள் அந்த இடங்களிலும் கூட போய் செய்வோம். உதாரணமாக பாடசாலைகளில், வேலை தளங்களில்,
கோயில் ஏதாவது ஆர்கனைசேஷனில் ஏதாவது வேண்டுகோள் இருந்தால் நாங்கள் அந்த இடங்களுக்கு போய் அவங்களுக்கு ஏற்ற முறையில் வந்து நாங்கள் இந்த தியானத்தை சொல்லிக் கொடுப்போம். நன்றி நன்றி, நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி நன்றி நன்றி. ஓகே, இதில் பார்த்தோம்னு சொன்னால் நற்குணங்களின் சொரூபம் ஆகுங்கள். எல்லா குணங்கள், அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை, எல்லாத்திலையும் நற்குணங்கள் சொரூபமாங்கள் உங்களுக்கு வந்திருக்குது. இவருக்கு வேறு ஒன்று வந்திருக்கு. வாசிங்க. உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செல்வம் மற்றும் நேரம் என்பவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். உங்களோட ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாத்தையும் வந்து பிரயோசனமான முறையில் எதையும் வீணாக்காமல். அடுத்ததாக நாங்கள் இது எல்லாருக்குமே கொடுக்கணும். இதில் நீங்கள் பார்த்த விளக்கங்கள் எல்லாமே படங்கள் மூலமாக விளக்கப்படுகிறது. வார எல்லாருக்கும் நாங்கள் இதை கொடுக்குறோம். இது உங்களுக்கும் தரோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வற்றாப்பளை ஆலயத்துக்கு வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பொழுதுபோக்கு இல்லாமல் ஆன்மீகம் சம்பந்தமான சில விஷயங்களும் இந்த இடத்துல ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி இப்போ கேட்கக்கூடியதாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆன்மீக இதுகளோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார். இதில் ஒரு ஐயா இருக்கார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். நிறைய தகவல்களை உங்களுடைய நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. இதை பற்றி உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் என்னென்றா இந்த தகவலை சகலரும் அறிய வேண்டும். என்னென்றா பிரம்மகுமாரி ராஜயோக தியானத்தின் நிலையத்தின் சார்பாக சகல இடங்களில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த புத்தக கண்காட்சிகள் நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் மூலமாக சில சிறப்பு அம்சமாக சில நல்ல விடயங்களை அந்த புத்தகங்களில் இருக்கிறபடியால் அனைவரும் அதை பார்த்து அதன்படி இந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். பரமாத்மா சிவனுடைய அந்த மகிமையை சகலரும் அறிந்து ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ இருக்க பக்தர்கள், இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வேடிக்கையாகவும் சில விளையாட்டுத்தனமாகவும் வந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பங்களில் இவ்வாறான ஆன்மீக தலங்களை உருவாக்கி இதில் சில விடயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஐயா இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஓகே, நாங்கள் வணக்கம். நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜு நிலையத்திலிருந்து உங்களோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கர்ம தத்துவம். இந்த கர்ம தத்துவம்னு சொல்லக்குள்ள ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமனான மறுதாக்கம் இருக்குது. இதைத்தான் நியூட்டனை 3ஆம் விதின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன செய்கிறேனோ அதன் பலனைத்தான் அனுபவிக்கிறேன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, வினை விதைத்தவன் வினையாக இருப்பான், திணை விதைத்தவன் திணையாக இருப்பார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஔவையார் சொல்லியிருக்கார் என்னென்னா, செய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம். செய்த வினை இருக்க எல்லா பாவங்களையும் செய்து போட்டு கடவுளுக்கு மேலே பழியை போட்டு அதை நாங்கள் நொந்தால் அதில் ஒரு எந்த அர்த்தமும் இல்லை. அதில் நான் என்னத்தை செய்யணும் அதைத்தான் அனுபவிக்கிறேன். அப்போ அதன்படி பார்த்தா இந்த கர்ம தத்துவம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது. அப்போ நல்லதை செய்தால் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்குனா நல்ல பலன் கிடைக்கும். தீய எண்ணத்தை உருவாக்குனா தீய பலன் கிடைக்கும். அதால் இப்போ நாங்கள் என்ன பரமாத்மா சிவன் சொல்கிறாருன்னு நல்ல எண்ணங்களை விதைக்கணும். அப்போ நல்ல அறுவடையை மேற்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கொடுத்த துன்பந்தான் எங்களுக்கு தேடி வருது. நீங்கள் பார்ப்போம், ஒரு 50,000 ஒரு கடன் கொடுத்துட்டீங்க ஒருத்தருக்கு, அவர் திருப்பி தரையில்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் விட்டு விடுங்க. பிறகு கொஞ்சம் நாளில் கொண்டு தந்தானே வாங்குவீங்க. அப்போ நீங்கள் கொடுத்த காசு தான் உங்களுக்கு திரும்பி வரும். அது மாதிரி நீங்கள் கொடுத்த துன்பம் தான் உங்களை தேடி வரும். அப்போ துன்பம் தேடி வரைக்குள்ளே அதை நீங்கள் சந்தோஷமாக வாங்கணும். அந்த ஞானத்தின் அடிப்படை அப்படி தான். நான் என்னத்தை கொடுத்தனோ அதைத்தான் அறுவடை செய்யணும். அப்போ நாங்கள் சந்தோஷமாக அதை அறுவடை செய்யும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஏற்கனவே எனக்கு வர துன்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், கடவுள் காரணம் இல்லை. கடவுள் காரணமாக இருந்தாருன்னு சொன்னால் நீ சனங்கள் போய் நெய்யால் பாலால் தேனால் அவசரம் செய்து கடவுள் ஒரு நாளும் கும்பிடாது. சனங்கள் ஏசி போட்டு போயிடுவாங்க. அதனால் என்ன அர்த்தம்னா, அவர் துன்பத்தார், அவர் சந்தோஷக்கடல், இன்பக்கடல், அன்புக்கடல். அவர் அன்பைத்தான் தருவார், சந்தோஷம்தான் தருவார். அதால் நாங்கள் அவரை வணங்குகிறோம். அந்த கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் என்ன செய்யணும் அதைத்தான் அனுபவிக்கிறேன். அதனால் இனிமேல் நல்லது நினைப்போம், நல்லதை விதைப்போம், நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்வோம், நல்லதை நினைச்சு நன்றாக வாழ்வோம். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமையான ஆன்மீக கருத்துக்கு நன்றி. நன்றி.